குருவே, எனக்கு ஒரு பிரச்சனை, அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்னப்பா உன் பிரச்சனை? குருவே, என்னோட வீட்டுல 3 கோழியும் ஒரு சேவலும் இருக்கு. 3 கோழியும் முட்டை போடுது குருவே. ஆனா இந்த வெள்ளை சேவல் மட்டும் முட்டையே போட மாட்டேங்குது. இதுதானா உன் பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன், கேளு. நம்ம குருநாதர் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்ல போறாரோ தெரியலையே. இந்த பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு சொல்லிட்டா நம்ம குருவை மிஞ்ச ஆளே இல்லை. சரி, உன் கோழிகள் என்ன நிறம்? கருப்பு நிறம் குருவே. நிறனே, கருப்பு கோழி முட்டையிடும் போது வெள்ளை சேவல் எப்படியடா முட்டை போடும்? வெள்ளை சேவலையும் கருப்பு நிறம் அடித்து கருப்பாக மாற்றிவிடு. கண்டிப்பாக கருப்பு சேவலும் முட்டை போடும். நீங்க தான் நான் பார்த்ததிலேயே சிறந்த குரு. நீங்க தான் உலகிலேயே சிறந்த குருநாதர். குருவே வாழ்க வாழ்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க குருநாதரே. சரி சரி, எந்திரிங்க, நேரமாச்சு, போய் சாப்பிடுங்க. ஏய், நீ சாப்பிடுற வேகத்தை பார்த்தாலே பயமா இருக்குடா. கொஞ்சம் மெதுவா சாப்பிடுறான். போடா, நீ சாப்பிடறதுக்குள்ளே நான் முடிச்சிடறேன்டா. நான் ரொம்ப ரசிச்சு சாப்பிட போறேன். அப்படின்னா நான் உனக்கு உதவி பண்றேன். டேய், அது என்னோட சாப்பாடு, நீ ஏன்டா சாப்பிடுற? ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல சாப்பாட்டை முழுங்கிட்டு பேசுடா. டேய் டேய், எனக்கு கொஞ்சம் கொடுடா. இல்லடா, இது என்னோடது, நான் தர மாட்டேன். டேய், இது இப்போ உன்னோடது இல்ல, இப்போ இது நம்மோடது. அங்க என்னடா சத்தம்? சாப்பிடுறீங்களா இல்ல சண்டை போடுறீங்களா? சாப்பிடுறோம் குருவே. அமைதியா சாப்பிடுங்கடா. சீடர்களே, இப்ப நாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். எங்கே போறோம் குருவே? இந்த ஊரை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். போகலாம் குருவே. டேய், இந்த ஊர் பார்க்க ரொம்ப அழகா இருக்குடா. ஆமாண்டா, இங்க செடியில பூக்கள் எல்லாம் ரொம்ப அழகா பூத்திருக்குடா. சீடர்களே, இந்த ஊரில் உள்ள வழிகள் இன்னும் நமக்கு பழக்கம் ஆகல. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தான் போகணும். யாரும் தனியா போக கூடாது. சரிங்க குருவே. நாம மொத்தம் 5 பேர். இப்போ ஒரு தடவை எண்ணி பார்த்துடலாம். எல்லாரும் வரிசையா நில்லுங்க. 1 2 3 4. வரும்போது 5 பேர் தானே வந்தோம், இப்ப 4 பேர் தானே இருக்கோம். அச்சோ, ஒருத்தனை தொலைச்சிட்டோமே, என்ன பண்ண போறோம்? எங்க போய் தேட போறேன்? சீடர்களே, எல்லாரும் எல்லா பக்கமும் போய் தேடுங்க. குருவே, இங்க யாருமே இல்ல. புதருக்கு பின்னாடி யாரும் இல்ல குருவே. இந்த மரத்துக்கு பின்னாடியும் யாரும் இல்ல. அச்சோ, ஒரு சீடனை தொலைச்சிட்டேனே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? குருவே, ஏன் இப்படி கவலையா இருக்கீங்க? எங்களோட வந்த ஒருத்தனை தொலைச்சிட்டோம். என்ன சொல்றீங்க? நாங்க வரும்போது 5 பேரா வந்தோம், இப்ப 4 பேர் தான் இருக்கோம். 5 பேர் தானே இருக்காங்க, அப்புறம் எப்படி 4 பேர்? எப்படி 4 பேர் ஆனீங்க? 1 2 3 4. அட முட்டா பசங்களா, என்றவன் என்ன அவனை விட்டுட்டு எண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, நான் அதுக்கு ஒரு வழி சொல்றேன். என்கிட்ட ஒரு மந்திரக்கோள் இருக்கு, அதை வச்சு அவனை நான் கண்டுபிடிச்சு தர்றேன். அப்போ நீங்க எனக்கு என்ன தருவீங்க? நீங்க மட்டும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட இருக்கிற தங்க நாணயத்தை உங்களுக்கு பரிசா தர்றேன். சரி, இப்போ எல்லாரும் வரிசையா நில்லுங்க. நான் இப்போ இந்த மந்திரக்கோளால எல்லாரையும் அடிப்பேன். அப்போ எல்லாரும் 1 2 3 அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே வரணும். 1 2 3 4 5. ஆஹா, அடடா, இப்ப 5 பேரும் இருக்கோமே. தொலைச்சவனை கண்டுபிடிச்சு கொடுத்த ஞானியே, இந்தாங்க உங்களுக்கான பரிசு. சரி, எல்லாரும் பத்திரமா போங்க.